உங்களுக்கு உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அந்த கஸ்டமருக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸோட சொல்யூஷன் தேவைப்படுது, அவரோட ப்ராப்ளத்தை சேலஞ்சஸை ஆர் டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா அவருக்கு ரெண்டாவது ஃபேக்டர் நம்ம செக் பண்ண வேண்டியது மணி. அவருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை பை பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருக்கா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அவருக்கு நீட் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் அவர்கிட்ட மணி இல்லை அப்படின்னா, ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் போடுற எஃபோர்ட், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எப்படி நீட் ஃபேக்டரோ அது மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மணி ஃபேக்டர். உங்கள் ப்ராடக்டாக சர்வீஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அவர்கிட்ட பணம் இல்லை, அஃபோர்டபிலிட்டி இல்லை, ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அஃபோர்டபிலிட்டி அந்த கஸ்டமருக்கு இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.